வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மூன்றாம் தேதி வழங்கப்படுவதாக இருந்த பொங்கல் தொகுப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்கள். பூமியான்பேட்டை அருகே சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட சமூக ஆர்வலர். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பெண் காவலரின் தாய் பாலியல் புகார். குழு அமைத்து விசாரணை செய்ய டிஜிபி உத்தரவு. புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் பான்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. அறிவிக்கப்பட்ட இந்த பொங்கல் தொகுப்புகளை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திலாஸ்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே உள்ள ரேஷன் கடையில் இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக ரேஷன் கடை ஊழியர்கள் செய்திருந்தனர். மேலும் வழங்கப்பட உள்ள பொங்கல் தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொருள்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் வருகைக்காக காத்திருந்தனர். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் இன்று வழங்கப்பட இருந்த பொங்கல் தொகுப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனால் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன். இவர் புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு அவலங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்கள் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் சக்கர வாகனத்தில் செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகினர். ஆனாலும் இதுவரை பழுதடைந்த சாலைகளை புதுச்சேரி அரசு மறுசீரமைப்பு செய்யவில்லை. இதனை கண்டிக்கும் வகையிலும் உடனடியாக சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் இன்று பூமியான்பேட்டை அருகே குண்டும் குழியுமான சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு சாலையின் மோசமான நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தினார். புதுச்சேரியில் பெய்த மழையால் சீர்குலைந்த சாலையை சரி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பெண் காவலர் பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து 2 கண்காணிப்பாளர் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த பெண் கொண்ட உட்புகார் குழு விசாரணை செய்ய டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கண்காணிப்பாளர் மற்றும் பெண் காவலர் இடையே வாட்ஸ்அப் கால், வீடியோக்கள், மெசேஜ் செய்யும் புகைப்படங்கள் மற்றும் தங்கும் விடுதியில் இருந்து வெளியே வரும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் 59 வயதான சுப்பிரமணி கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் பகுதிக்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக காரைக்கால் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த சுப்பிரமணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதுச்சேரி மேற்கு பகுதி கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் எஸ்பி சுப்பிரமணியன் காரைக்காலில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது காரைக்கால் பெண் காவலர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு கடந்த 1 வருடமாக கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் பெண் காவலரை காதலிப்பதாக கூறி அவருடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த பெண் காவலரின் கணவரும் காரைக்கால் பகுதியில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருவதால் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியிடம் தனது மனைவி நெருக்கமாக இருப்பது குறித்து அறிந்து தகராறு செய்துள்ளார். இதன் காரணமாக சில மாதங்கள் இருவரும் சந்தித்து பேசாமல் இருந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்த சுப்பிரமணியன் மீண்டும் தனது காதல் வலையை பெண் காவலரிடம் வீச துவங்கியுள்ளார். அதன்படி இருவரும் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது, வீடியோ காலில் பேசிக்கொள்வது என மீண்டும் காதல் லீலைகளை தொடர்ந்து உள்ளார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன்.
இது பெண் காவலரின் கணவருக்கு தெரிய வர அவரின் தொலைபேசியை சோதனை செய்தபோது மீண்டும் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பெண் காவலர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் குறைகளுக்கு தீர்வு காணும் மக்கள் மன்றம் குறைதீர்வு கூட்டத்தில் பெண் காவலரின் கணவர் காரைக்கால் முதுநிலை கண்காணிப்பாளர் சௌஜன்யாவிடம் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அதில் தனது மனைவியை மிரட்டி SP சுப்பிரமணி பேசுவதோடு 3 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்தையும் பெற்றுள்ளதாகவும் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பெண் காவலரின் தாயார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனால் தனது பெண் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாகவும் DGPயிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் புதுச்சேரியில் பூதாகரமாகியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் பெண் காவலரின் வாட்ஸ்அப் காலில் பேசும் வீடியோக்கள், மெசேஜ் செய்யும் புகைப்படங்கள் மற்றும் தங்கும் விடுதியிலிருந்து வெளியே வரும் CCTV காட்சிகள் என ஒன்றன் பின் ஒன்றாக இணையத்தில் பரவி வைரலாகி வந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் பெண் காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் சமூக அமைப்பைச் சேர்ந்த பெண் கொண்ட உட்புகார் குழு விசாரணை செய்ய DGP அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் சிங்கிரி கோயில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத யாத்திரை நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 29வது ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமானார் GR சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரி முக்கிய வீதியின் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக கோவில் சென்றடைந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் 112வது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இத்தலம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசன் அவர்களால் 108 பசுந்தழைகளால் ஆன இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களையும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஸ்கர், சக்திவேல், சத்யா, கந்தன், நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க.
ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ரோலர் ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ரோலர் ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் 35 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் தலைவர் பழனி தலைமையில் வெற்றி பெற்ற வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் மற்றும் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். மேலும் வீரர்களை சிறப்பாக விளையாட வைத்து வெற்றி பெற்றமைக்கு புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்திற்கு பல்வேறு நபர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 500 கோடி முதல் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்துவிட்டு கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை CBI, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நமது மக்கள் கழகம் கட்சியின் சார்பாக தட்டாஞ்சாவடியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மக்கள் நல திட்டப்பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என தினம் தினம் குரல் கொடுத்து தினம் தினம் போராட்டங்களில் ஈடுபட்டு லஞ்சம் ஊழலில்லாத புதுச்சேரியை உருவாக்க நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகம் கட்சியின் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளும் இரத்த தான முகாம்களும் நடத்தி சமூக சேவை செய்து வரும் நமது மக்கள் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் வழங்கும் நிகழ்வு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக துவங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி பகுதியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களுடன் சென்று பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் வழங்கினார். நிகழ்வின் போது தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஹோண்டா, பிக் விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அண்ணாசிலை அருகே ஹோண்டா, பிக் விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்புக்காக 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குரும்பாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனையில் காட்டப்பட்டது. தொடர்ந்து ரோஸ் வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல் கற்றலின் மகிழ்வு கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல் கற்றலின் மகிழ்வு கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாணவர்களின் ஆரம்ப கால கல்வி தயாரிப்பு, பொறுப்பான வளர்ப்பு முறை, அறநெறி சார்ந்த கற்றல் மற்றும் வருங்கால தேவைகளுக்கு ஏற்ற கல்வி முறை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நீட், JEE, CA ஃபவுண்டேஷன், IAS ஃபவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்தும், செயற்கை நுண்ணறிவான AI மற்றும் மாறிவரும் திறன் தேவைகள் போன்ற சவால்கள் குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மாணவர்களின் ஒழுக்கம், கற்கும் பழக்க வழக்கங்கள், உணர்வு பூர்வமான வளர்ச்சி மற்றும் மதிப்பெண்களை தாண்டி கல்வியின் உண்மையான நோக்கம் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வின் போது கூட்டு நுண்ணறிவு பயிலரங்கம் என்ற புதிய கல்வி திட்டத்தை ஆஃப்ரா முறைப்படி அறிவித்தது. இந்த திட்டமானது ஆஃப்ரா அமைப்பின் கீழ் செயல்படும் DCOIN மூலம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூவரையும் ஒரே தளத்தில் இணைப்பதே இந்த பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் கற்றல் இலக்குகள், செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு, கற்கும் அறநெறிகள், கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் மற்றும் மனப்பாடம் செய்யும் முறையை தாண்டிய அறிவுசார் திறன் மேம்பாடு குறித்து கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும். பங்கேற்பு மற்றும் பிரதிபலிப்பு முறையிலான இந்த அணுகுமுறை அனைத்து தரப்பினரிடையேயும் ஒருமித்த புரிதலை ஏற்படுத்தும். ஆரோ குருகுல் மற்றும் ஆஃப்ரா இணைந்து இந்த கூட்டு நுண்ணறிவு பயிலரங்கத்தை வரும் காலங்களில் மற்ற பள்ளிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நீட் கிராஷ் கோர்ஸ் பயிற்சிகள் மற்றும் இதர கல்வி திட்டங்கள் குறித்த விவரங்களுக்கு 7500170793 6385077342 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மூன்றாம் தேதி வழங்கப்படுவதாக இருந்த பொங்கல் தொகுப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்கள். பூமியான்பேட்டை அருகே சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட சமூக ஆர்வலர். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பெண் காவலரின் தாய் பாலியல் புகார். குழு அமைத்து விசாரணை செய்ய DGP உத்தரவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.